வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முள்ளங்கி சாம்பார் உருளைக்கிழங்கு காரக்கறி தான் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சின்னு இருக்கு. கடுகு, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கிற முள்ளங்கியை சேர்த்துடலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். அது எண்ணெயில் லைட்டாக வதங்கினா போதும், அந்த மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம், முள்ளங்கி வேகட்டும். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். உருளைக்கிழங்கு கறிக்கு எண்ணெய் வச்சிருந்தா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, அப்புறம் காரம், வரமிளகா பொடி சேர்க்கிறேன், கொஞ்சம் பெருங்காய பொடி. உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுத்து. ஸோ அதை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பக்கம் வந்து முள்ளங்கியும் வெந்திருக்கும், அதையும் பார்த்துடலாம். அங்கே முள்ளங்கி நல்லா வெந்தெடுத்து கொஞ்சம் புளி தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இது கொதி வரத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கற்சட்டி வந்து ஆக்சுவலாக வந்து கற்சட்டி நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்மேடில் இருக்கும், கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இது வந்து மிஷின் மேடு, நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும். நான் இதை டெக்கர் துணியால தான் வாங்கினேன். இன்னும் நிறைய சைஸ் வாரியாக அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதோட கிளிப்பிங் எடுத்திருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து டெக்கர் துணியாக்கு தான் வந்திருக்கும். கல்சட்டி வந்து ஹேண்ட்மேடும் இருக்குது, இங்கே மிஷின் மேடும் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வச்சிருக்கேன். ஹேண்ட்மேடுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ரஃப் ஃபினிஷ் இருக்கும். சென்டரில் தெரியுறதா, தேய்க்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து இது காலகாலமாக யூஸ் பண்ணுறது இல்லாமல் இப்போ வந்து மிஷின் கட்டில் வந்திருக்கு. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள், நல்ல ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கு. அதை தவிர எல்லாரும் கேட்டிருக்கீங்க என்னன்னா, சைஸ் வாரியா சின்னதுலேருந்து வேணும்னு கேட்டிருக்கீங்க. பாருங்க, சைஸ் வாரியா இங்க வைக்கிறேன், சைஸ் வாரியா அடுக்கி வச்சிருக்காங்க. சின்னதுலேருந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த சைஸ் உங்களுக்கு சௌரியமா இருக்குமோ, இதுல ரசம் வச்சுக்கலாம், கூட்டு பண்ணிக்கலாம், சாம்பார் சாதம் கலந்துக்கலாம், வெரைட்டி ரைஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சைஸ் வாரியா இங்க இருக்கு. இது எல்லாமே வந்து மிஷின் கட் தான். உங்களுக்கு எது விருப்பமோ, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேடும் இருக்கு, மிஷின் மேடும் இருக்கு. எது உங்களுக்கு சௌரியமா படுதோ அதை நீங்க கரெக்டா வந்து வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். கல்சட்டி எப்பயுமே சொல்றதுதான், நீங்க வந்து சிம்ல வச்சு சமைச்சா போதும், ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சு சமைக்காதீங்க. அதே மாதிரி எண்ணெயை விட்டு தாளிக்கலாமா, இங்க ஒரு 2-3 வாட்டி நீங்க சும்மா நார்மலா புளி தண்ணி விட்டு அந்த சாம்பார்லாம் வச்சுட்டு லாஸ்டா தாளிச்சு கொட்டுங்க. ஒரு 10 வாட்டி பண்ணதுக்கு அப்புறமா வேணா கொஞ்சம் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெயை வந்து கீழே வச்சு ஊத்திடணும். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து கல்சட்டியை வைக்கணும். அடுப்பை பற்ற வச்சு கல்சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் எண்ணெயை ஊத்திக்கலாம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா வந்து அது கீழே வந்து அது வெடிச்சிடும். அதனால அதை மட்டும் கரெக்டா பார்த்து பண்ணிட்டீங்கன்னா கல்சட்டி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சௌரியமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்மேடும் இருக்கு, மிஷின் மேடும் இருக்கு. எது உங்களுக்கு சௌரியமோ அதை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். நான் மிஷின் மேட் வாங்கி யூஸ் பண்றேன், ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்தது வந்து கடாய் டைப்ல ஒரு கல்சட்டி தான் பாக்குறோம். இதுவும் வந்து ஸ்மூத் ஃபினிஷ். இது வித் லிட்டோட வரும், சைஸ் வாரியா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சாதாரணமாவே நீங்க வந்து கல்சட்டியில எந்த சமையல் பண்ணாலுமே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல நல்ல சூடாவே இருக்கும். அந்த ஹீட் வந்து இருக்கும், ரீட்டைன் ஆகும் இல்லையா. இப்ப இதுல வந்து நம்ம நல்லா டைட்டா இந்த மாதிரி மூடிடுறோமா, ஸோ ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேல வந்து அந்த ஹீட் வந்து ரீட்டைன் ஆகும் இதுல. ஸோ ஒரு ஹாட் பேக்ல வைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இதுல எல்லாம் வந்து கலந்த சாதம் பண்றதுக்குலாம் நல்ல சௌரியமா இருக்கும். இதுலயும் சைஸ் வாரியா இருக்கு, ஒரு ஆப்பிள் ஷேப் இருக்கு, நார்மலா எல்லா சைஸ் வாரியா இருக்கு.
டெக்கர் துனியா வந்து கேகே நகர்ல இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய வெப்சைட் லிங்க்கும் தரேன். இப்போ நான் காமிச்சதுலேயே கூட ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். 9952040790. வேற ஏதாவது queries இருந்தது, டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். சார் நான் எப்பயுமே சொல்றது தான், கூடிய முட்டை கடையில் வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சைஸ் பார்த்துட்டு ஓகே இது நமக்கு வீட்டுக்கு சௌரியமாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். அதனால கூடிய முட்டை கடைக்கு வந்துருங்க. நான் வந்து அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சைஸ் வாரியாக இருக்குது. நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. சாதாரணமாகவே வந்து கல்ச்சட்டியில் சமைச்சோன்னா வந்து சூடு வந்து கொஞ்சம் நேரம் ரீட்டைன் ஆகும். ஆனால் இப்போ வந்து இந்த கல்ச்சட்டியில் என்னென்னா ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பேக் மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்கள் இதில் எடுத்துட்டு இப்படி கப் மூடிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக மூடிடுமா பாருங்கள், நல்லா டைட்டாக மூடிடும். அதனால வந்து உங்களுக்கு ஹீட் வந்து எக்ஸ்ட்ராவாகவே இன்னும் ஒரு 1 hour வந்து ரீட்டைன் ஆகும். அதுதான் இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து அட்ரஸ், ஃபோன் நம்பர், அவங்களுடைய வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்டாக தெரியும். சட்டியோட சைஸ் என்ன இருக்குது, சென்டிமீட்டர்லேருந்து எல்லாமே அழகாக நீட்டாக டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. அதில் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அவங்க வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுடைய புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னா சாம்பார் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வேக வச்ச துவரம்பருப்பையும் சேர்த்துருவோம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் எப்பயும் போல வெல்லம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்செடுத்து, அதாவது முள்ளங்கி சாம்பார் கொதிச்செடுத்து நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. முள்ளங்கி சாம்பார், உருளைக்கிழங்கு காரக்கறி, அவ்வளோதான். முள்ளங்கி சாம்பார் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு, ஒரு அப்பளம் படாம்லாம் இருந்து தொட்டு சாப்பிட்டு, காரக்கறி இல்லை தேங்காய் போட்ட கறி எது தொட்டுருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.